ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்க்க போகிறோம். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். என்னோடய ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து 3 பைல் வைக்கிறேன். பைல் 1 ஒயிட் கலர் ஸ்டோன், பைல் 2 பர்பிள் கலர் ஸ்டோன், பைல் 3 ப்ளூ கலர் ஸ்டோன். இந்த 3 பைலில் உங்களுக்கு பிடிச்ச பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக இன்கேல் எக்ஸேல் பண்ணி பொறுமையாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஸோ இந்த கார்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கான ரைட் ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க? ஃபாலிங் ஃபாஸ்ட், லவ் ஹேப்பன்ஸ் குவிக்லி பட் டோன்ட் லாஸ் யோர் செல்ஃப் இன் தி ப்ராசஸ். ஓகே, ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க? பொறுமை இல்லாமல் இருக்காங்க. உங்களை பற்றி அவங்க உங்களை பற்றி உங்களுக்கு பொறுமை இல்லையோ அப்படின்றது வந்து அவங்க நினச்சிட்ருக்குற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் அவங்கள நம்ப மாட்டேங்கிறீங்கன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் உங்கள் பர்சன் நினச்சிட்ருக்காங்க. பொறுமை இல்லை ஒரு சில விஷயத்துக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு இருக்குது. பட் அது எப்படி சொல்கிறது, என்ன மாதிரி வெளிக்காட்டுறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுக்கு என்ன என்ன பேசுகிறோம், எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு அவங்களோட திங்கிங் என்னன்றதை வந்து அதை வெளிக்காட்டுறது கொஞ்சம் முடியாது. ஸோ அந்த மாதிரி பர்சனாக இருக்காங்க. அது அவங்களால சொல்ல தெரியலையோ, அவங்களோட சேர்ந்துருக்கணுங்கிற விருப்பம் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. பட் நீங்கள் அதை வந்து ஒரு சில நேரம் வந்து அவங்கள நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடு இருக்கீங்க. அவங்களுக்கு இன்னொரு இது இருக்குது. உங்களை பற்றி அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அவங்கள நம்ப மாட்டேங்கிறீங்க, ஏதாவது தேர்ட் பர்சனோட போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடு இருக்கிற மாதிரி அவங்க உணர்கிறாங்க உங்கள்கிட்ட பேசும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. கொஞ்சம் பயம் இருக்குது அவங்கள விட்டு போயிடுவீங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு சில ஆக்ஷன் உங்களால் அவங்க வந்து ஹர்ட் ஆகிருக்காங்க. மேபி நீங்கள் வந்து டவுட் பட்டிருக்கலாம். ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது, தேர்ட் பர்சன்ட்ட பேசும்போது நீங்கள் டவுட் பட்ட விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ பட் அவங்களுக்கு லவ்வெல்லாம் இருக்குது. பட் என்ன அவங்களால வந்து அதை வந்து எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்றதும் தெரியலை. பட் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு பொறுமை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்கள் பர்சன்ட்ட இருக்குது. ஸோ ஓகே, இதான் வந்து உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்கக்கூடிய கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஓகே, உங்கள் பர்சன் கரெக்டில் பார்க்கலாம். உங்கள் பர்சன் இப்போ உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்கன்றதை பார்ப்போம். அவங்களுக்கு வந்து திங்கிங் எல்லாம் உங்களை பற்றி தாங்க இருக்குது. அவங்களுக்கு வேறு திங்கிங் உங்களை பற்றி தான் இருக்குது. பட் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஒரு சில விஷயத்துக்கு எந்த விஷயமும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. மீன்ஸ் உங்களுக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் அவங்கள நம்பவா வேண்டாமா அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்கள்ட்ட நீங்கள் காட்டிட்டீங்க. ஸோ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க உங்களை பற்றி. ஸோ அவங்க ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பை வாழணும் ஆசைப்பட்றாங்க உங்களோட.
உங்களோட வந்து லைஃப் லாங்காக இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்குது. பட் குட்டி குட்டி சின்ன சின்ன சண்டைகள் வந்து அது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதோட இது நல்லாவே தெரியுது. உங்களோட பர்சன் வந்து ட்ரூவாக தான் இருக்காங்க. பட் என்ன ஒரு சில விஷயத்த அவங்களால வெளிப்படையாக சொல்ல தெரியல, வெளிப்படையாக காட்ட முடியல. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் உங்களோட பர்சனோட கரண்ட் எனர்ஜியாக இருக்குது. நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக நினைக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவங்க இருக்காங்க. பட் நீங்கள் ட்ரூவாக இருந்தால் கூட நம்ப மாட்டேங்கிறீங்கன்ற ஒரு கரண்ட் ஃபீலிங்கில் இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ உங்களுக்கான டேரக்ட் ரீடிங் இதான் உங்கள் பர்சன் நினைக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஏஞ்சல் கைடன்ஸ் உங்கள் பர்சன் வந்து இஸ் அ டிவைன் பர்சன். உங்களுக்கு ஒரு யூனிவர்ஸோட சப்போர்ட்னால தான் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி லவ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் தெரியுது. உங்களோட பர்சன் வந்து ட்ரூவாக இருக்காங்கன்ற மாதிரி ஏஞ்சல் கைடன்ஸ் இருக்குது. பட் அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி அந்த பர்சன் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுகிறதுக்கு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வராது. இதான் ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ இதான் வந்து பைல் 1க்கு டைரக்ட் ரீடிங். ஸோ பைல் 2க்கு பார்க்கலாம். ஸோ இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். attraction, you are attracting the right person at the right time into your life. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு சாரி சொல்லணுன்ற விருப்பத்தோடு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதனால் அவங்க ஆக்ஷனுக்கு வந்து அவங்க சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து கொஞ்சம் அவங்க பண்ண ஆக்ஷனுக்கு அவங்க வந்து சாரி சொல்லணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. பட் அதை வந்து எதனால் அந்த வார்த்தையை சொன்னாங்கன்றது வந்து வெளிப்படையாக அவங்களால சொல்ல முடியல. அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு உங்கள் மேலே ட்ரூ லவ் இருக்குது. பட் அதை வந்து எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் இருக்காங்க. ஸோ அதனால் அது வெளிப்படையாக ஒரு சில நேரம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க உங்கள் பர்சனோட ரியாலிட்டி என்னென்னு. ஸோ அந்த எனர்ஜி லெவல் தான் தெரியுது. ஒரு சில விஷயம் வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியலையான்றது எனக்கு தெரியல. அந்த சொல்ல தெரியலன்ற மாதிரியே தெரியுது. ஒரு சில விஷயம் கிளாரிட்டி இல்லை. மேபி அவங்க வந்து சொல்ல முடியலன்றது வந்து ஒரு சில ஃப்ரெண்டுனால, ஒரு சில பர்சன்ட்டை நீங்கள் பேசுகிறனால கூட இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க ஒரு பொசிவ்னஸ் பர்சனாக இருக்காங்க. ஸோ அதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் அவங்களோட வேர்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக தேர்ட் பர்சன்னால தான். கொஞ்சம் பொசிவ்னஸான பர்சனாக இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த சாரி சொல்லிவிட்டு அந்த கிளாரிஃபிகேஷனும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு பொசிவ்னஸான பர்சனாக இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஏன்னா ட்ரூ லவ் இருக்கிற இடத்துல அதுவும் இருக்கும். நம்ம பர்சன் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எல்லா பர்சன்ட்டையும் இருக்கும். அதனால் வந்து
அவங்களுக்கு வந்து அதை எப்படி சொல்ல தெரியாமல் கோவப்படுறதே வந்து அது பிரச்சனையில் முடிஞ்சிருது. ஸோ உங்களோட லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க உங்கள் பர்சன். ஸோ அதனால் உங்களோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேரக்டில் பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங், உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்ப்போம். வா, ஒரு சில பிரச்சனைகள் வரும், பட் பிரச்சனையாகி தான் வந்து உங்களோட லவ் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். ஏற்கனவே சொன்னேன், அவங்க ஒரு பொசிவ்னஸான பர்சனாக இருக்காங்க. அது அவங்க சொல்கிற ஆக்ஷனான வேர்டு ஒரு சில விஷயம் ஹர்ட் ஆகும், பட் ஹர்ட் ஆனாலும் ஒரு ட்ரூ லவ் இருக்குது உங்கள் மேலே. அந்த மாதிரி ஒரு கரண்ட் ஃபீலிங்கில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். லவ்வர் கார்டு வந்திருக்கு. ஸோ கோபம் இருக்கிறதுல தான் வந்து லவ்வும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் ஸோ அதுலேருந்து பிரச்சனை கொஞ்சம் இருக்க தான் செய்யும், பட் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிற சூழ்நிலைகள் தான் இருக்குது. டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு சில தேர்ட் பர்சன்னால் ஒரு சில பிரச்சனைகள் வரும், உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வராது, பட் ஒரு சில தேர்ட் பர்சனால் வரும். ஸோ தேர்ட் பர்சன் யாராக வேணால் இருக்கலாம், அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலியில் உள்ளவங்க கூட இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி லெவல் தெரியுது. ஸோ ஒரு சில பர்சனால் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அந்த மாதிரி பர்சனை விட்டு விலகி பார்த்து போய்க்கோங்க. உங்கள் பர்சன் வந்து ஆல்ரெடி வந்து கரண்டாக வந்து அந்த ஒரு சில தேர்ட் பர்சனால் தான் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. பட் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்த பிறகு கொஞ்சம் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் கைடன்ஸ் கேட்போம் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும். ஸோ உங்கள் பர்சனும் நீங்களும் சரி ஒரு லவபிள் பர்சன்ஸ் தான் 2 பேருமே. ஸோ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் 2 பேர்ட்டையுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள் லவ் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ட்ரூ லவ் தெரியுது, பட் என்ன ஒரு சில தேர்ட் பர்சனால் ஒரு சில பிரச்சனைகள் வரும், அதுலேருந்து அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அந்த எனர்ஜி லெவல் தான் தெரியுது இந்த ஏஞ்சல் கைடன்ஸில். ஸோ இதான் வந்து பைல் 2க்கான டேரக்ட் ரீடிங். ஸோ பைல் 3க்கு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். கனெக்ஷன். லவ் இஸ் தி பிரிட்ஜ் கனெக்டிங் தி சோல்ஸ், செரிஷ் தோஸ் கனெக்ஷன். ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைனல் டெசிஷன் எடுக்க போகிறாங்க. என்ன விஷயம் எடுக்க போகிறாங்க? யூ ஆர் தி ஒன்லி ஒன், தேர் இஸ் நோ ஒன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. நீங்கள் தான் யூ ஆர் தி பெஸ்ட் அப்படின்றது இருக்குது. அட்ராக்ஷன், அவங்க ரொம்ப அட்ராக்டிவ் உங்களை நினச்சிட்ருக்காங்க. அட்ராக்ஷனாக ஐ எம் ஃபேசினேட்டட் வித் யுவர் பியூட்டி பட் நாட் சீரியஸ். ஓகே, ஒரு சீக்ரெட் லவ்வாக வச்சுருந்து அதுக்கு பிறகு தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப சீக்ரெட்டாக உங்களை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப நாளாக. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் தெரியுது. அவங்க பிளஸ்டு நினைக்கிறாங்க நீங்கள் கிடைச்சதுக்கு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் இருக்காங்க உங்கள் பர்சன். மேரேஜ்.
சரி, அவங்க பர்சன் உங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், லவ்வுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மேரேஜ் பண்ணணும், லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணணுன்ற கரண்ட் ஃபீலிங்கில் இருக்காங்க. ஓகே, இதுதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. உங்கள் பர்சனுக்கான கரண்ட் ஃபீலிங்கை பார்க்குறோம். பைல்3க்கு ஆரம்பத்தில் 2 பேத்துக்குமே வந்து ஒரு சில பிரச்சனை நடந்து தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருப்பீங்க. 2 பேருக்கும் மோதல் இருந்திருக்கும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி லவ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் தெரியுது. ஸோ லைஃப் லாங்காக ரன் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு 10 ஆஃப் கப்ஸ், லைஃப் லாங்காக ரன் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட எனர்ஜி லெவல் அப்படி தான் இருக்குது. உங்களை நோக்கி தான் எப்பயுமே அதிகம். அவங்களுக்கு வந்து மற்ற விஷயத்தை விட நீங்கள் தான் இம்பார்ட்டன்ற ஒரு இதோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு இது பாருங்களேன், இந்த 6 ஆஃப் ஹார்ட்ஸ், ஒயிட் ஹார்ஸும் இந்த பிளாக் ஹார்ஸும், இது ஜென்ஸ் மாதிரி தெரியுது, இது வந்து லேடிஸ் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக டெஃபினட்டாக மேரேஜுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ஒரு லைஃப் லாங்காக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்க போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ ஒரு லைஃப் லாங்காக ஒரு நல்ல லைஃப்பை ரன் பண்ண போகிறீங்க. அந்த மனது ரீதியாக உங்கள் பர்சன் உங்களை பார்த்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரேயர் எல்லாமே வந்து அவங்களும் நீங்களும் ஒன்று சேரணுன்ற மாதிரி தான் இந்த கார்டோட இது எனர்ஜி லெவலாக இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு சில பிரச்சனை நடந்தால் நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு வந்து இது பாய் மாதிரி தெரியுது, கேர்ள் மாதிரி இருக்குது. பார்த்தா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி வந்து இந்த கரண்ட் ஃபீலிங்கில் மேரேஜ்ன்ற ஒரு கார்டு வந்துச்சு. அப்பயே பாருங்கள், அதுக்கு எதுக்கும் ஒரு கனெக்ஷனோடு தான் வருது கார்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் கைடன்ஸை பார்ப்போம். ஆக்சுவலி நீங்கள் ஒரு சில பழைய பிரச்சனைகளை வந்து போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டாக இருக்கிற ட்ரூ லவ்வை பார்த்துட்டு போங்க. அதான் வந்து ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஒரு சில விஷயத்த வந்து உங்கள் லவ் லைஃப்பில் வந்து மன்னிக்க வேண்டியது வரும், ஒரு சிலது லேர்ன் பண்ண வேண்டியது வரும். இதெல்லாம் வந்து வாழ்க்கை கற்றுக் கொடுக்குற பாடம். ஸோ அதெல்லாம் வந்து டொலரேட் பண்ணி போங்கன்ற மாதிரி ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ இதான் லைஃப் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ இதான் வந்து பைல்3க்கான உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் ஒரு சில பேருக்கு ரெசனேட் ஆகும். ரெசனேட் ஆகாத எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாத விட்டுருங்க. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.